வணக்கம். சென்னை மடிப்பாக்கம்ல இருக்கக்கூடிய மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே யூஸ்வலி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வீடியோ எல்லாமே நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், ரிட்டன் கிஃப்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், யூனிக்கான கிஃப்ட் ஐடியாஸ் இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக காப்பர் கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, ஒவ்வொரு காப்பர் ஐட்டமும் மினியேச்சராக எப்படி நம்ம பூஜை ரூமில் அழகாக அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மினியேச்சர் இருக்கக்கூடிய நேர்த்தி, பெரிய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நேர்த்தி வந்து அந்த குட்டி சிலைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விலைப்பட்டியலோடு நம்ம என்னென்ன சிலைகள் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிட்ருக்காரு கையில். இந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த பாசம், அங்குசம் இதெல்லாம் வச்சு இருக்கார். இந்த மேலே அவங்க இந்த செலோஃபியன் டேப் ஒட்டியிருக்காங்கல்ல, விலைக்காக ஒட்டியிருக்காங்க. 1120 நல்லா பின்னாடி பக்கமும் அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங் கொடுத்து ரொம்ப தேஜஸோடு அழகாக இருக்கார். இவர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கார். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம அழகாக அபிஷேக ஆராதனை பண்ண முடியும். இப்போ நீங்கள் நடராஜர் சுரூபம் பார்க்குறீங்க. 4 இன்ச்சஸ் கிட்டத்தட்ட நல்லாவே பெருசாக இருக்கார். நடராஜர் சைவ திருமுறைகள் படித்து வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் நடராஜருடைய திருக்கோலத்தை வச்சு அழகாக வழிபாடு பண்ணலாம். காப்பரில் அருமையாக நல்ல ஒரு முகப்பொழிவோடு செஞ்சுருக்காங்க. இதோடைய ரேட்டு பார்க்கலாம். 1610 வருது. பின்னாடியும் பார்த்திங்கன்னா திருத்தமாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அந்த திருவாட்சியிலேருந்து அவருடைய பாதத்தை தூக்கி வச்சுருக்கிறதுலேருந்து எல்லாமே அவருடைய திருமுகத்திலேருந்து கைகளுடைய அமைப்பு, கால்களுடைய அமைப்புன்னு சொல்லி எல்லாமே திருத்தமாக செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சரஸ்வதி தேவியினுடைய காப்பர் சிலை தான் பார்க்குறீங்க. மயில் எப்படி வந்து கவுந்து அழகாக தலையை குனிஞ்சபடி இருக்கிற மாதிரி மயில் மேலே அமர்ந்திருக்காங்க. 4 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்பாள் கையில் வீணை தாங்கியிருக்காங்க. இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 700 rupees வருது. இதோடைய அழகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு 2.5 inches அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கக்கூடிய காப்பர் சிலை தான் சரஸ்வதி பார்க்குறீங்க. பாலாம்பிகை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அழகாக அவங்களுடைய பின்னல் ஜடையிலிருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் பாலாம்பிகையுடைய தோற்றம் பார்க்குறீங்க. இவங்க தாமரைப்பூவில் அமர்ந்து பின்னாடியும் அவங்களுடைய அந்த உடம்போட அழகு. அண்ட் 420 rupees இது வருது. அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த சிலையை. பைரவர் சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல திருத்தமாக முக லட்சணமாக செஞ்சுருக்காங்க. சின்ன சிலையிலேயே நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த பைரவருடைய உருவத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ முழுக்க அந்த பைரவருடைய சிலையை இவ்வளோ சின்ன சைஸில் 2 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற சிலையில் எல்லா டீட்டெயிலிங்கும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய விலை 500 rupees வருது. குபேர வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்காக தான் இந்த குபேரன் ஐஸ்வர்யங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி தொந்தியோடு இருக்கக்கூடிய குபேரனை நீங்கள் பார்க்குறீங்க. குபேர வழிபாடு பண்ணுறவங்க இந்த சிலையை அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். பக்கத்துலேயே மகாலட்சுமியை வச்சு குபேரலட்சுமி பூஜையும் பண்ணலாம். இந்த குபேரனுடைய சிலை 650 rupees வருது. மகாலட்சுமி தாயாருடைய சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தாமரைப்பூ மேலே அழகாக அமர்ந்து அருள் பாலிக்கிற மகாலட்சுமி தாயார். இவங்க 210 rupees வருது. ஏற்கனவே எங்கிட்ட பெருமாள் சிலை இருக்குது, சங்கு சக்கரம், திருநாமம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதற்குரிய அந்த வைணவத்திற்குரிய குறியீடுகளை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக தான் இந்த சங்கு சக்கரம், நாமம் இதெல்லாம் போட்ட இந்த காப்பர் சிலை வந்து 385 rupees வருது. முன்னாடி காட்டினது இந்த குபேரன். இதில் பார்த்தீங்கன்னா குபேர வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த குபேரன் ரொம்ப சின்ன பீஸாக நமக்கு எக்கனாமிக்கலாக நம்ம பட்ஜெட்டாக வாங்கிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய குபேரன். இந்த குட்டி குபேரன் வந்து 350 rupees வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருவாயூரப்பன். குருவாயூரப்பனுடைய வலது கையில் மத்து, வெண்ணெய் தயிர் கடையிற அந்த மத்து வச்சிட்ருப்பார். இவருடைய ரேட்டு பார்க்கலாம். 210 rupees வருது. மகாலட்சுமி தாயாருடைய சிலை நல்ல பெருசாகவே இருக்காங்க. பார்க்க நல்ல லுக்கோட தாமரைப்பூ மேலே அபய வரஹஸ்தம் 2 கையிலையும் தாமரைப்பூ வச்சுட்டு அழகாக இருக்காங்க.
இந்த மகாலட்சுமி 480 rupees வருது. கிட்டத்தட்ட 1.25 inches அப்படி வர்ற மாதிரி இருக்கு. லலிதாம்பிகையினுடைய சிலை தான் நீங்க பார்க்குறீங்க. லலிதாம்பிகை கரும்பு, பாசம், அங்குசம், புஷ்பபானம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய லலிதாம்பிகையினுடைய ஒரு திருவுருவம் தான் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே கரும்பு பார்த்தோன்னே நமக்கு காமாட்சியோன்னு தோணும். ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்க போட்டிருந்தா லலிதாம்பிகை, 2 காலையுமே பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம காமாட்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிலையினுடைய ரேட் வந்து 560 rupees. பின்னாடி பாருங்கள், பின்னல் ஜடையிலிருந்து அழகாக திருத்தமாக எல்லாமே தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தன்வந்திரி. நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா தன்வந்திரி மந்திரம் சொல்கிறதுக்கு இவரை வச்சு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்ல பலனை தரும். கையில் அமிர்த கலசத்தெல்லாம் ஏந்தி இருக்கக்கூடிய தன்வந்திரி மகாவிஷ்ணுடைய அம்சம். இவருடைய ரேட்டு பாருங்கள் 600 rupees வருது. இந்த பெண்மணி யார் அப்படின்னா கௌரி மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் கர்நாடக மாநிலத்திலலாம் கௌரி பூஜைன்னு சொல்லி பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் கௌரி கணபதியாக தான் வச்சு பிள்ளையாரையும் பக்கத்தில் வச்சு அம்மாவும் பையனுமா சேர்த்து வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படி கௌரி மாதாவுடைய சிரசு மட்டும் இருக்குது, இந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கிற உருவத்தை தான் பார்க்குறீங்க. அழகாக கொண்டை போட்டுட்டு அருமையாக இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டு 525. எவ்வளோ திருத்தமான ராம பரிவார் பார்க்குறீங்க. ராமர், சீதாம்மா இருக்காங்க, இந்த பக்கம் லக்ஷ்மண் இருக்கார், இந்த பக்கம் ஆஞ்சநேயர் இருக்கார். நல்ல பெருசாக அழகாக வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு நல்ல அபிஷேக ஆராதனைகள்லாம் சிறப்பாக பண்ண முடியும். அப்படிப்பட்ட விக்கிரகம் ஒன்றொன்றுமே நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதாவது முன்பக்கம் மட்டும் ரொம்ப இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அழகாக அந்த ஆஞ்சநேயருடைய வால் எப்படி வந்திருக்கோ அதுலேருந்து எல்லாமே தத்ரூபமாக இருக்கும். ராமருடைய அந்த வில்லேந்து நிற்கக்கூடிய அந்த தேஜஸான சொரூபத்தையும் பாருங்கள். அவருடைய திருமேனி அழகும் பார்த்திங்கன்னா சீதா அம்மா 4550 வருது. ரொம்ப திருத்தமாக இந்த சிலையை அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே பெருசாக இருக்கும். நம்ம அழகாக ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணி வழிபாடு பண்ண முடியும். இப்போ பார்க்குறது உற்சவமூர்த்தியாக பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கக்கூடிய அந்த சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய பெருமாள் சிலை, பூதேவி ஸ்ரீதேவி தாயார் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீடம்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பொன் சிலையில் இருக்கக்கூடிய நேர்த்தி வந்து இந்த சிலையில் நம்ம பார்க்க முடியும். அழகாக அந்த திருவுருவத்தை சின்ன சைஸுக்குள்ளர வடிச்சிருக்காங்க. அதே தான் பெருமாளுக்கும் அவருடைய திருவுருவமும் அழகாக இந்த மாதிரி உருவங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் அழகாக பார்க்குறீங்க. இங்கேயும் இப்படி பார்க்குறீங்க. இதோட ரேட் 4200 rupees வருது. இந்த 3 சிலைகளும் சேர்த்து இந்த நல்லாவே பெருசாக இருக்கும். என் கை வச்சா எப்படி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ராம் பரிவாரில் ராமர், லக்ஷ்மணர், சீதா வந்துடுறாங்க. கீழே ஆஞ்சநேயர் வந்துடுறாரு. இதுவும் திருவாட்சியை தனியாக டிஸ்மேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு செட்டு தான் இது. அழகாக விக்கிரகமாக நம்ம வீட்டில் வச்சு சூப்பராக வழிபாடு நல்ல அபிஷேக ஆராதனையெல்லாம் சிறப்பாக பண்ண முடியும். 1020 ரூபாய் வருது இந்த ராம் பரிவார் செட்டு. திருவாட்சியோடு இருக்கிற பெருமாள் தாயார் செட்டு தான் பார்க்குறீங்க. பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோட இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கருடன் இருக்கிற மாதிரியான தாயாரோட இருக்கிறது. இந்த திருவாட்சியை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி அழகாக மாட்டிக்கலாம். அப்படி ரொம்ப அற்புதமான வேலைப்பாடோடு இருக்கிற இந்த செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. 910 rupees வந்து இந்த செட்டு வருது. பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிறது. சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி பெருமாள் மட்டும் இருக்கார். சங்கு சக்கரதாரியாக மாலைகள்லாம் அந்த சாலக்கிராம மாலைகள்லாம் அணிந்தபடி இருக்கக்கூடிய பெருமாள் பார்க்குறீங்க. 980 rupees வருது இந்த பெருமாளுடைய ஸ்டாச்சு. எவ்வளோ பெரிய சைஸுன்னு பார்த்தாலே உங்களுக்கு இப்படி ஒரு விரல் சைஸுக்கும் மேலே வருது. ஏற்கனவே உங்ககிட்ட பெருமாள் சிலை இருந்ததுன்னா முன்னாடி ஆஞ்சநேயரை தனியாக வாங்கி நம்ம வச்சுக்க முடியும். 350 rupees இந்த சிலை வருது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. பத்மநாத சுவாமியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிறபடி இருப்பார். கீழே சிவலிங்கம், மேலே பிரம்மா, உந்தியிலேருந்து வெளியில் வந்த பிரம்மா அப்படிங்கிற மாதிரி இவருடைய அமைப்பு இருக்கும். திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி
350 rupees வருது. இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரோட இருக்கிற இந்த சொரூபம் பாருங்க 420 rupees வருது. ரெண்டு பேரையும் தம்பதி சமேதரா நம்ம வழிபாடு பண்ண முடியும். ராதே கிருஷ்ணாவா, அடுத்தது புல்லாங்குழல் இசைக்கிற தனியாக ஒரு கிருஷ்ணர் மட்டும், அது மாதிரி குட்டி கிருஷ்ணராக இருக்கார். ரெண்டு சைஸ் வந்து தனியாக கிருஷ்ணர் மட்டும், ராதையோட ஒன்று, 3 இருக்குது. இப்போ ராதையோட இருக்கிற கிருஷ்ணருடைய ரேட் வந்து 315 rupees வருது. இந்த பெரிய சைஸு கிருஷ்ணர் நல்ல நேர்த்தியாக அந்த கால் அழகெல்லாம் பார்க்க முடியும். புல்லாங்குழல், அவருடைய வஸ்திரம், இப்படி இந்த பக்கம் அவருடைய அங்கவஸ்திரம் தொங்குறது, அது எல்லாமே பார்க்குறீங்க. இது 375 rupees வருது. பின்னாடியும் நல்ல நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அடுத்து குட்டி கிருஷ்ணர், ரொம்ப குட்டியான சைஸ் தான், ஒரு 1.25 inch கூட இருக்காது, அந்த சைஸில் இருக்கிறது 225 rupees வருது. இந்த மாதிரி மினியேச்சர் காப்பர் விக்கிரகங்களை வச்சு நம்ம வந்து கொலுப்படி மாதிரி அமைச்சு மினியேச்சர் கொலுவும் நம்ம தயார் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை பர்மனெண்ட்டாக நம்ம பூஜை ரூமில் வச்சு அத்தனை விக்கிரகங்களையும் நம்ம வழிபாடு பண்ண மாதிரி நம்ம வீட்டில் நித்தியப்படி பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு நல்ல சாய்ஸாகவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா மற்ற பொருளில் நம்ம செலவு பண்ணுறதை விட காப்பர், பிராஸ் இதிலெல்லாம் போட்டால் என்றைக்குமே காலத்துக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மதர்லேண்ட் கிராஃப்டோடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதை தவிர இங்கே காட்டின விக்கிரகங்கள் தவிர முருகப்பெருமானோட சிலைகளும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த டைமில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டல. மற்றபடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அது வேலாக இருக்கலாம், வேறு வேறு விக்கிரகங்களாக இருக்கலாம், காட்டாத விக்கிரகங்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரவழைச்சி தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர அவங்கள்ட்ட பிராஸ்லேயும் மினியேச்சர் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய கிஃப்ட் ஆர்டிகிள்ஸும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும் இல்லாமல் நிறைய பர்த்டேஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது, ஜென்ரலாக நிறைய கிஃப்டிங் பர்பஸ்க்காக உள்ள ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய எங்களுடைய ஷாப்பில் இருக்குது. தேனாம்பேட், மடிப்பாக்கம் 2 ஷாப் இருக்குது. நீங்கள் அங்கே நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.